ஒரு லைட்டை நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணால் அந்த பேட்டரியிலேருந்து வர எலக்ட்ரிசிட்டி பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகிறதுனால அந்த லைட் எரியுதா, இல்லை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகிறதுனால அந்த லைட் எரியுதா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாட் டெக்னாலஜிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1700ஆம் காலகட்டத்தில் போஸ்டன் நாட்டை சேர்ந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் ஃபர்ஸ்ட்டு கரண்ட் ஃப்ளோவோடைய டைரக்ஷனை கண்டுபிடிச்சாரு. இவருடைய தேரிப்படி கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி, பாசிட்டிவ்லேருந்து தான் நெகட்டிவ்க்கு மூவ் ஆகுதுனோ அதுக்கு கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு நேமும் வைக்கிறாரு. இந்த கன்வென்ஷனல் கரண்ட் தேரி தான் மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. சயின்டிஸ்ட்டும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மிஸ்டர் ஜே தாம்சன் வராரு. இவர் கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மூவ் ஆகல, நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் மூவ் ஆகுதுன்னு ஒரு தேரியை வைக்கிறாரு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு எலக்ட்ரிசிட்டினா என்ன, ஆட்டம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். சாரி, எனக்கு தெரியாது. தெரியாதவங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி பத்தியும் ஆட்டம் பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருப்போம், மறக்காம போய் பாத்துருங்க. டைம் இல்ல. இப்போ நம்ம பெஞ்சமினோட கன்வென்ஷன் கரண்ட் தியரி பத்தி பார்ப்போம். பெஞ்சமின் ஒரு கிளாத்தை எடுத்து ஒரு கிளாஸ் டியூப் மேல தேய்க்கிறாரு. இப்படி தேய்க்கிறதுனால பக்கத்துல இருக்க பேப்பர் அதுல ஒட்டுது. இதை பார்த்த பெஞ்சமின் அந்த கிளாத்தை நெகட்டிவ் சார்ஜ்னும் கிளாஸை பாசிட்டிவ் சார்ஜ்னும் அசம்ஷன் வைக்கிறாரு. இப்படிதான் கிளாத்ல இருந்த எனர்ஜி அந்த கிளாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதும், அதாவது அவர் எப்போல்லாம் அந்த கிளாஸ்ல அந்த துணியால ரப் பண்றாரோ அந்த துணியில இருந்த எனர்ஜி கிளாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுனாலதான் இந்த பேப்பர் கிளாஸ்ல ஒட்டுதுன்னு அசம்ஷன் வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு தெரியும் சொல்றாரு, அதாவது வாட்டர் மேல இருந்து எப்படி கீழே வருதோ அதே மாதிரிதான் எனர்ஜி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வருதுன்னு அவர் சொல்றாரு. இப்படிதான் பெஞ்சமின் தன்னுடைய கன்வென்ஷன் கரண்ட் தியரியை சொல்றாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ நம்ம கௌஷிக் கதைக்கு வருவோம். ஐயோ கோவப்பட்டாரு. சரி, ஓகே. 1987ல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மிஸ்டர் ஜே தாம்சன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு. இதுக்கு அவரு கேத்தோட் ரே டியூப்னு நேமும் வைக்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு கிளாஸ் டியூப்ல ரெண்டு பக்கமும் பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கிறாரு. பேட்டரியை கனெக்ட் பண்ணதும் இந்த கிளாஸ்க்குள்ள ரேஸை போகிற பார்க்குற தாம்சன் ஒரு பாசிட்டிவ் பிளேட்டையும் நெகட்டிவ் பிளேட்டையும் அந்த கிளாஸ் டியூப் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறார். பக்கத்தில் எடுத்துகிட்டு போனதும் அந்த நடுவில் போயிட்ட ரேஸ் பாசிட்டிவ் நோக்கி அட்ராக்ட் ஆகிறத பார்க்குறாரு. இப்படி பார்த்த தாம்சன் கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி, நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் மூவ் ஆகுதுன்னு அவர் சொல்கிறாரு. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. என்னதான் தாமஸ் டெக்னிக்கலாக கரெக்டாக சொல்லியிருந்தாலும் பெஞ்சமின் சொன்ன தேரியை தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஏன்னா பெஞ்சமின் சொன்ன தேரி நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கிறதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு டவுட்டு. பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அதுவே ஏசியில் ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.